மேனம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மேனம் ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 12வது வீட்டிலே ராகு, 6வது வீட்டிலே கேது. குரு பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் அமர்ந்து குரு பலனை வழங்கி கொண்டிருக்கிறார். மேனம் ராசி அன்பர்கள் மனதளவிலும் உடலளவிலும் குடும்பத்திலும் பணம் காசு பொருளாதார நிலையிலும் ஒரு பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு இருக்கும். எப்போது நல்ல நேரம் வரும், குடும்ப பிரச்சனை, நிதி பற்றாக்குறை, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் எப்போது நீங்கும், நல்ல நேரம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. வாங்க இந்த பதிவில் பலன்கள் காணலாம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் கன்னிராசியில் நேசமும் மீனம் ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பர வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், நிம்மதி, சுகம் இப்படிதான். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி சுக்கிர பகவான் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர். மனிதன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வழிதான் ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கிறது. மனிதன் வசதியா வாழணும், ஊர் உறவுகளிடம் நல்லா கௌரவமா இருக்கணும் அப்படின்னு தான் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறாங்க. வேலை கிடைக்கணும், அது அரசு உத்தியோகமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாத்தியம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்கவுங்க நேர அடிப்படையில் வசதி வாய்ப்புகள் அமைகிறது. சுக்கிர பகவான் ஜாதகத்தில் சேர்ந்த பார்த்த கிரகத்தின் வழி அப்படி எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். பணம் சம்பாதிக்காமல், வியர்வை சிந்தி உழைக்காமல், நோகாமல், அதாவது பிக் பாயிண்ட் அடிப்பது, நகையை திருடுவது, கடத்துறது, பொய் பித்தலாட்டம் பேசி ஏமாற்றுவது, பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத இவங்க தன்மேல் பழிபாவம் வந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது அதை அபகரிக்கணும், வசதியாக வாழணும் அப்படின்னு திருட்டு குணத்தையும் இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்துகிறார். காதல் விவகாரங்களில் காதல் கைகூடவில்லை என்றால் கொலையும் பண்ணுறாங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்நியம் இல்லை, கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொலையும் பண்ணுறாங்க. தனக்கு கிடைக்காத, தனக்கு கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு சுக்கிரன் எதிராக திருப்பி விடக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிர பகவான் அசுர குரு. நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. மனிதனுக்கு கிடைக்காத ஆசைகளை, கைகூடாத தன்னுடைய வசதி வாய்ப்புகளை தான் எப்படியாவது அபகரிக்க வேண்டும் அப்படின்னு அசுர குணத்தையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறார். சுக்கிர பகவானை பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். மனிதனுடைய குடும்பம், பணம், காசு, வசதி வாய்ப்பு, செல்வாக்கிற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. குற்றம் செய்துவிட்டு, கொலை செய்துவிட்டு சிறை, ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கும் சுக்கிரன் தான் காரகம். மேனம் ராசி அன்பர்களுக்கு 3 8ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன்.
அந்த சுக்கிர பகவான் வந்து மிதுனம் ராசியிலிருந்து கன்னி ராசி வரை கோச்சாரத்தில் செல்லும் போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையே நிலவும். மிதுனம் வந்து சுக்கிரனுக்கு நட்பு வீடு தான். மிதுனத்தில் சுக்கிரன் செல்வது சாதகமற்ற அமைப்பு தான். கடகம் வந்து சுக்கிரனுக்கு பகை வீடு. சிம்மம் வந்து கடும் பகை வீடு. கன்னி வந்து சுக்கிரனுக்கு நீச்ச வீடு. மீனம் ராசியிலே சுக்கிர பகவான் வந்து உச்சம் பெறக்கூடியவர். மீன ராசிக்கு சுக்கிரன் வந்து எந்த வழியிலும் யோகம் செய்ய மாட்டார். கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்லும் போது 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் பலமாகிறது. கோச்சாரத்தில் 8ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் உங்களுக்கு மிக பலமாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப உறவுகள் ஒற்றுமை, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கி உடல் வந்து சுகம் பெறும், நோய் நொடி விலகும், பணங்காசு தாராளமாக கிடைக்கும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு வந்து பணங்காசு தாராளமாக கிடைக்கும். திருமணமான தம்பதியர்கள் கணவன் மனைக்குள் ஏதோ சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த சண்டை சச்சரவாக நீங்கி தம்பதியர்கள் சுகமாக வாழ்வீங்க. தம்பதியருக்குள் நல்ல ஒற்றுமை, அந்நியம் ஏற்படும். மீனம் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அடுத்த 4 மாத காலம் செல்லும்போது உங்களுக்கு வெளியூர் மூலம், வெளிநாடு மூலம் பண வரத்து வர வேண்டியது இருந்துச்சுன்னா, கடனாவோ கைமாத்தாவோ வெளியில் பணங்காசு கொடுத்துருந்து அது வரவே வராது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4 மாத காலத்தில் உங்களுக்கு அந்த பணம் வரும். வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக பணம் சம்பாதிப்பீங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளியூர் போய் வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மீனம் ராசிக்கு 5வது வீட்டிலே குரு அமர்ந்து உங்களுக்கு வந்து குரு பலன் இருக்குது. இப்போ வந்து 8ஆம் அதிபதியும் பலமாகும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா சுக்கிரன் வந்து 3வது வீட்டிற்கும் அதிபதி. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய முயற்சி, எதை சார்ந்து முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி. திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஜாதகங்களை வந்து புரோகரிடம் கொடுத்து வரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நல்ல வேலை கிடைக்கணும், அது வந்து அரசு உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும், மாத சம்பளம் கண்டிப்பாக உண்டு. 3 8ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் தன்னுடைய 8ஆம் வீட்டில் ஆட்சி பெறும்போது மீனம் ராசி அன்பர்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் தீர்ப்பு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக அந்த கேஸ் வந்து முடிஞ்சு போயிடும். 8வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுக்கு 2ஆம் இடம் மிக பலமாகிறது. அப்போ வந்து வருமானத்திற்கு உண்டான வழி உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மீனம் ராசி என்பர்கள் நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. குடும்ப தேவைகளை நீங்கள் வந்து முன்னின்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக பூக்கும், நல்ல விலைக்கு விற்று அதிக லாபம் பார்க்கலாம். புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நீங்கள் வந்து நகை எடுக்கலாம், புதிய துணிமணி எடுக்கலாம். சுக்கிரன் 8வது வீட்டிலே அமர்ந்து 2வது வீட்டை பார்க்கிறார். குடும்பத்துக்கு வேண்டிய வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள், பிரிட்ஜி, பீரோ, கட்டில், மெத்தை, பண்ட பாத்திரங்கள், நகை ஆபரணங்கள், நல்ல துணிமணி, இப்படி வந்து வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கி வைக்கலாம். மீனவராசிக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு கட்டலாம். ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ மாட்டு சாலையோ ஆட்டு சாலையோ வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். நண்பர்கள், கூட்டாளிகள், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள்
மீனம் ராசி என்பளுக்கு உதவியாக இருப்பாங்க. பரவாயில்ல. திருமணமான தம்பதியர்கள் சுகமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வீங்க. தம்பதியருக்குள் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டில் போய் டைவர்ஸ் கேஸ் போட்டவர்கள் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாபஸ் வாங்கி தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த வருஷம் 4 மாத காலம் துலாம் ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும்போது மீனம் ராசி என்பளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கு குருபலனும் இருக்குது. சனி ஜென்ம ராசியிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். ஜென்மத்திலே சனி வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு சிறப்பான காலகட்டம் என்று மீனம் ராசி என்பளுக்கு கோச்சார பலன், கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, குடும்பத்தில் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, பணம் வந்தால் போதும், நல்லா பணம் சம்பாதித்தா போதும், அதற்கு நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அசுரகுரு சுக்கிர பகவான் மீனம் ராசி என்பளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடுத்த 4 மாத காலம் முழுமையாக பூர்த்தி செய்வார். இது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.